அண்மைச் செய்தி. பல் மருத்துவம், செவிலியர் படிப்பு, மறுவாழ்வு அறிவியல், ஆயுர்வேதா, சித்தா, யுனானி படிப்புகளை அனுமதியின்றி கல்வி நிறுவனங்கள் நடத்துவதாக புகார் எழுந்திருக்கிறது. இதுபோன்று அங்கீகாரம் இல்லாத மருத்துவ நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட சில படிப்புகளை எந்தவித அங்கீகாரமும் இன்றி நடத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். பல் மருத்துவம், செவிலியர் படிப்பு, மறுவாழ்வு அறிவியல், ஆயுர்வேதா, சித்தா, யுனானி படிப்புகளை அங்கீகாரம் இல்லாமல் நடத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, விவரம். வணக்கம் மாலதி. அங்கீகாரம் பெறாமல் செயல்படும் மருத்துவம் மற்றும் சுகாதார கல்வி நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக சுகாதாரத்துறை செயலாளர் தாரிக் அகமது ஒரு சுற்றறிக்கை ஒன்றினை அனுப்பியிருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த சுற்றறிக்கையில சமீப காலமாக மருத்துவம், குறிப்பாக பல் மருத்துவம், செவிலியர் படிப்பு, மருந்தியல் உள்ளிட்ட அந்த துறைகள்ல தொடர்ச்சியாக மருத்துவமனை நிர்வாகங்கள், அந்த மருத்துவ கல்வி நிர்வாகங்கள் முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும், குறிப்பாக அங்கீகாரம் இல்லாமல் பல்வேறு நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகிறது. எனவே இதுபோன்று அங்கீகாரம் இல்லாமல் செயல்படக்கூடிய நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக அவரது சுற்றறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. அது தொடர்பாக புதிதாக வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டு மாவட்ட அளவிலாகவும் முதன்மை கல்வி அலுவலர்கள் இதனை பின்பற்ற வேண்டும் என்பதாக அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புதிய வழிகாட்டு நெறிமுறைகள்படி மாவட்ட அளவில் இதற்கான முதன்மை அதிகாரியாக மாவட்ட மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணி இணை இயக்குனர் செயல்படுவார்கள் என்பதாகவும், அவர் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை மற்றும் மருத்துவ பல்கலைக்கழகங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவார் என்பதாகவும், தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் மற்றும் சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறை இயக்கங்கள் தங்களால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் மற்றும் படிப்புகளின் பட்டியலை ஆண்டுதோறும் ஏப்ரல் 1ஆம் தேதி மாவட்ட இணை இயக்குநருக்கு வழங்க வேண்டும் என்பதாகவும், அங்கீகாரமற்ற நிறுவனங்கள் குறித்து புகார்கள் வரும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த நிபுணர்களை உள்ளடக்கிய ஆய்வுக்குழு இணை இயக்குனர் அமைப்பார். அந்த குழு நிறுவனங்கள் உட்கட்டமைப்பு, மருத்துவ பயிற்சி வசதிகள், மாணவர் சேர்க்கை மற்றும் கட்டண விவரங்கள், பல்கலைக்கழகங்களின் அதிகாரப்பூர்வ அனுமதி ஆகியவற்றை நேரில் ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சியரிடம் அறிக்கையாக சமர்ப்பிக்கும். அதற்கு பிறகாக ஆய்வில் விதிமுறைகள் மீறல் கண்டறியப்பட்டால் மாவட்ட ஆட்சியர் ஒப்புதலோடு சம்பந்தப்பட்ட போலி கல்வி நிறுவனங்கள் மீது, குறிப்பாக பாரதிய சங்கீதா என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் கீழ் ஏமாற்றுதல், மோசடி செய்தல், பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவித்தல் உள்ளிட்ட புகார்கள் கீழே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவும், எனவே இந்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை அனைவரும் முறையாக பின்பற்ற வேண்டும் என்பதாகவும் தற்போது அந்த சுற்றறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஜெயலானி, தொடர்பான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.